அசீசியாவில் இருக்கின்றோம். தற்பொழுது மணி 5:55 காலை. இங்கே சீக்கிரமே விடிஞ்சிருது. ஒரு 5 மணிக்கெலாம் நல்லாவே விடிஞ்சிருது. ஹஜ்ஜு முடிகிற வரைக்கும் நம்ம இங்கே அசீசியாவில் தான் இருப்போம். நம்ம இங்கே வந்து 4வே இது. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசல். அதே போல் வந்து அசீசியாவிலேருந்து ஹரமுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஃப்ரீ பஸ்ஸஸ் ஓடுது. அதனால் எந்த சிரமமும் இல்லை. சாப்பாடு எல்லாமே வந்து நல்லா சிறப்பான முறையில் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. இபாதத் செஞ்சு சிறப்பாவுடைய நாட்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னும் அவ்வளோதான். ஓரிரு தினங்களில் வந்து ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்துடும். அடுத்த அமலுக்கு உண்டான வேலைகள் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். புதன்கிழமை இரவு வந்து மினாவுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. புதன்கிழமை இரவு போனோன்னா புதன்கிழமை இரவு போயிட்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அரஃபா போயிடுவோம். வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து முஸ்தலிஃபா போயிடுவோம். சனி ஞாயிறு திங்கக்கிழமை தான் திருப்பி அசீசியா வந்து ரூமுக்கு வர மாதிரி வரும். ஹஜ்ஜுடைய வேலைகள் ரொம்ப துரிதமான முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னையிலேருந்து, இன்றைக்கி என்ன சனிக்கிழமை, இன்னையிலேருந்து ஹரமுக்கு போகக்கூடிய வாகனங்கள் எல்லாமே வந்து ரத்து செய்யப்பட்டது. காரணம் என்னன்னாக்கா ஹஜ்ஜுடைய வேலைகள் இருக்கனால, அதனால் வந்து கூட்டத்தை குறைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நடந்து போகிறவங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் வந்து ஜம்ரத் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியா வரைக்கும் காரில் எதுவும் போய்க்கலாம். அதுக்கு மேற்பட்டு போகக்கூடிய அனைத்துமே வந்து நம்ம நடந்து தான் போகிற மாதிரி வரும். போன வாட்டி மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி ரொம்பவே துரிதமான முறையில் மக்களுக்கு பல்வேறு ஏதுவான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 5 நாட்கள் ஹஜ்ஜுடைய இந்த 5 நாட்களில் சிறப்பான முறையில் நம்மளுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. தண்ணி வசதியும் சரி, சாலை வசதியும் சரி, அந்த வெப்பம் தாக்காத அளவிற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா வசதிகளையுமே வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவருக்குமே வந்து ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ்தஆலா ஏற்படுத்தி தரணும். ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரணும். உண்மையிலே அவ்வளோ ரம்மியமானது. சின்ன வயசுலேயே வந்துருங்க. ரொம்ப வயதெல்லாம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறனால எதிர்பார்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு குறிப்பிட்ட நல்ல உடல் தெம்போடு இருக்கும்போதே வந்து ஹஜ்ஜுக்கு வந்துடுங்க. ஏன்னா அமல்கள் நிறையா இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டிங்கனாக்கா அமல்கள் நல்லா திடகாத்திரமான முறையில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ட்ராவல்ஸில் வந்த எல்லாத்துக்கும் வயதுன்னு பார்த்தோம்னாக்கா 65 வயசுக்கு மேலே. அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு ஃபர்லான காரியங்கள் அந்த 5 வேளை வக்தை வந்து நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கு கீழே டக்குன்னு தொழுகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களால எதுவுமே செய்ய முடியல. கேட்டாக்க நடக்க முடியலன்றாங்க, சுகர் இருக்குன்றாங்க, பிபி இருக்குன்றாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அதனால் வயது இருக்கும்போதே வந்து உங்களுடைய ஹஜ்ஜுடைய கடமையை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா ஹைராக்கி தருவாங்க. எல்லா மக்களுக்கும் குறைந்த வயதிலேயே அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபாக்கி தரணும். அப்போ தான் அமல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், திருப்தியாகவும் இருக்கும். சும்மா காலையில் வந்து உங்கள்கிட்ட அந்த இடத்தையெல்லாம் காட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் வெளியில் வந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நமக்கு வந்து ஹஜ்ஜுடைய நாட்களிலும் சரி, அங்கே மக்காவிலும் சரி, பல்வேறு விஷயங்களும் வந்து பதிவு செய்யப்படும். ஹஜ்ஜு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 8 நாள் வந்து நம்ம அங்கே அசீசியாவில் தான் இருப்போம். 8 நாளைக்கு பிற்பாடு தான் வந்து கிளாக் டவர், அந்த மணிக்குண்டு அங்கே இதில் போய் நம்ம தங்குவோம். அந்த இடத்துக்கு இதிலிருந்து நமக்கு இந்த ஹஜ்ஜு சம்மந்தப்பட்ட, மக்கா சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பதிவு செய்யப்படும். அனைத்து மக்களுக்கும் வந்து காட்டப்படும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.